ஹாய் ஆல், வார் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட 13 நாள் ஆயிருச்சு. இந்த 13ஆவது நாள் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அதாவது ஒரு 2-3 நாளாவே வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லையும் நீங்க பார்க்கலாம். எல்லா கேஸ் ஸ்டேஷன்லையும் நீங்க பார்க்கலாம். அது எல்லாமே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு இல்லையா? எல்லாமே நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபியருக்கு தள்ளப்பட்டோம். இனிமேல் பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்பா, கேஸ் கிடைக்க ரொம்ப நாள் ஆகும்பா அப்படின்னு ஒரு ஃபியர். இந்த நேரத்தில் இந்தியன் கவர்மெண்ட் 2 ஷிப்பு, அதாவது வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல வந்து அந்த ஒரு கால்வாய், அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷிப்புமே வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஈரான் ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க இந்த வாரில். கண்டிப்பாக யுஎஸ்ஏ, இஸ்ரேல் எவனாவது கிராஸ் பண்ணிங்கன்னா நான் அடியில் வந்து பெரிய அணிகுண்டு ஒன்று வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஈரானுக்கு இந்தியா ஒரு பெரிய ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஷிப்பை வந்து நீ கொண்டு போய்க்கலாம்ப்பா அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம், எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. என்னன்னா, நேத்து ஆயிலோட ஒரு மிகப்பெரிய ஷிப்பு இந்தியாவுக்கு வந்திருக்கு மதியம் 1 மணிக்கு. அந்த ஷிப்பு வந்து யாருனாலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஏஐஎஸ். ஒவ்வொரு ஷிப்லையுமே இது இருக்குங்க. அந்த ஷிப்பில் அந்த விஷயம் எதுக்குன்னா, ஒவ்வொரு ஷிப்பையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் இதை வச்சு. அந்த ஷிப்பு எங்கே போகுது, எங்கிட்டு வருது, எங்கே ஸ்டாப் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து யார் வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஏஎஸ் இருக்கும்போது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக வச்சுருக்காங்க. அந்த ஷிப்பு, அதாவது அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடக்கிற அந்த ஷிப்பை என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவுக்கு வர்றப்ப இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா? அதனால ஏஐஎஸ்ஸை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த ஒரு ஓஷனில் ட்ராவல் பண்ணுற ஷிப்புக்கு வந்து ஒரு டார்க் மோட்னு சொல்லுவாங்க. இது ஒன்று ஒரு ஷேடோ மோட்னு கூட சொல்லலாம். நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்னு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அன்டில் நம்ம அந்த இடத்துல இருக்க வரையும். இது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக வச்சுருப்பாங்க. இதை டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஷிப்பு வந்து நேற்று மதியம் 1 மணிக்கு வந்திருக்குன்னு இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, நம்மளோட இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் ஈரானில் இருக்க ஃபாரின் மினிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணி இந்த ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்காரு. ஆப்வியஸ்லி இன்னைக்கு நம்மளோட இந்தியாவில் எல்பிஜி கேஸு, அது அடுத்து வந்து நம்ம அந்த ஆயிலு, அதாவது பெட்ரோலியம், டீசல், இது எல்லாமே ஒரு தட்டுப்பாடாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த தட்டுப்பாடெலாம் குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் 85% நம்ம எல்லாமே ஆயிலை வந்து இம்போர்ட் தான் பண்ண போகிறோம். சரிப்பா, ஒரே ஒரு ஷிப்பு தானே வந்துச்சு, ஒரே ஒரு பெரிய படகு தானே வந்துச்சு, இதனால நம்ம பிரச்சனைலாம் தீந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஓரளவு சால்வ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு ஷிப்பில் வர ஆயிலை வச்சு டீசல், பெட்ரோலியம் மற்றும் அதற்குலேருந்து எடுக்கக்கூடிய கேஸ், அதாவது அந்த ஒரு ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 40% அந்த ஆயிலை, க்ரூட் ஆயிலை என்ன பண்ணலாம், பெட்ரோலியமாக மாற்றிக்கலாம், பெட்ரோலாக மாற்றிக்கலாம். அது இன்னொரு விஷயம், அந்த 35% பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா டீசலாக மாற்றிக்கலாம். அடுத்து 10-15% பார்த்தீங்கன்னா கேஸாக மாற்றிக்கலாம். அதாவது எல்பிஜி கேஸ், நம்ம எரிவாயு, சமையல் எரிவாயோ, நம்ம கடைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற எரிவாயுகளாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம் அந்த ஒரே க்ரூட் ஆயிலேருந்து. அந்த போட்டிங்க வந்தனால நமக்கு 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் மக்களுக்கு வந்து பெட்ரோல், டீசலு, கேஸ் இதெல்லாமே கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, 1 கோடி மக்களோட எதிர்பார்ப்புகளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு போட் வந்துச்சுன்னா. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் 20 போட்டு இங்கே கிராஸ் ஆகி வரணும்ப்பான்னு ஒரு பெரிய ஒரு டிமாண்டை வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க என்ன நடக்குதுன்னா, ட்ரம்ப் என்ன நம்மளை கேட்காம, நம்ம ஒரு ஆர்டர் இல்லாமல் இந்த போட் இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்றத வந்து ஒரு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த நேரத்தில். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் இந்த வாரில் பங்கெடுத்துட்டு இருக்கு இல்லையா? இஸ்ரேல் வந்து முக்கியமான ஒரு கண்ட்ரி, ஈரான் அட்டாக் பண்ணுற கண்ட்ரி இல்லையா? இந்த நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் அங்கே இருக்க, அதாவது வந்து ஈரானில் ப்ராக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈரானை சப்போர்ட் பண்ணுற மக்கள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு சில டெரர் பீப்புள் வயலன்ஸ் யூஸ் பண்ணி வெப்பனை கையில் வச்சு அவங்க வந்து ஈரானுக்காக சப்போர்ட் பண்ணி போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் யுனைடெட் நேஷன், நான் ரொம்ப நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தேங்க, என்னடா அது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஏதாவது ஒரு இந்த உலகத்தில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஎன் வாட்ச் டாக் இதை பார்க்குது, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை பார்க்குது. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் கண்ட்ரிக்கு ஆபத்து, சாங்ஷன் போடுவாங்க, உங்கள் கண்ட்ரிக்கு எந்த இது பொருட்களும் வாங்க முடியாது, விலை உயரும் அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு ஷோகேஸ் பண்ணுவாங்க இல்லையா? என்னடா இவ்வளோ நாள் பேசாமே இருந்தீங்கன்னு பார்த்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா வந்து, இஸ்ரேல் அவங்க இந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது வந்து ஒயிட் பாஸ்பரஸை யூஸ் பண்ணாங்க, இது பெரிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனு அப்படின்றத வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க அவங்க ட்விட்டர் பக்கத்தில். என்னப்பா அது ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா,
ஒயிட் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா, அது ஏரோட அதாவது ஆக்ஸிஜனோட கலந்துச்சுன்னா வந்து ஒரு பெரிய புகைமூட்டம் மாரி வரும். அந்த புகைமூட்டம் நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா 800 டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தண்ணிய நம்ம காய வைக்கணும் அப்டின்னா வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வந்து இருந்தா போதும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. 800 டிகிரி செல்சியஸ் வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகுமா அந்த ஒயிட் பாஸ்பரஸ் நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா. எனக்கு ஒரு சில நேரம் தோணுது. அந்த அறிவியல் கண்டுபிடிப்புலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நாய் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு பாருங்க அப்டின்ற மாரி. அதாவது ஒரு மக்கள அழிக்க இந்த மாரி கெமிக்கல்ஸ் அப்படி இப்படின்னு நெறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு பிரைவேட் வெப்சைட் அது வந்து அவங்க அந்த பக்கத்துல வலைதள பக்கத்துல போட்டிருக்காங்க. என்னன்னா வந்து, யுஎஸ்ஏ ஆல்ரெடி இந்த போர்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட ஒரு சில வெப்பனைஸ் சிஸ்டம்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய தாக்குதலையும் உண்டாக்கும் இல்லையா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம ஈரான்ல இருக்க இந்திய ஸ்டூடண்ட்ஸ். அதாவது இந்தியாவோட மாணவர்கள் நெறைய பேர் ஈரான்ல படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. ஒரு ஸ்கில்டு லேபரரா போயிருக்காங்க, என்ஜினியரா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது மிடில் ஈஸ்ட்ல எல்லா கண்ட்ரிலயும் நம்ம இந்திய மக்கள் இருக்காங்க. அதாவது ஈரான்லயும் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வார் நடந்துட்டு இருக்க அந்த சிச்சுவேஷன்ல பில்டிங் தாக்கப்படுது. நெறைய மக்கள் இறக்குறாங்க. நெறைய இந்தியன்ஸும் இதுல இறக்குறாங்க. இந்த நேரத்துல இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் ஈரான்ல இருக்கவங்க தப்பிச்சு வேற கண்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கத்துல இருக்க சில பேரு கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் அதாவது வந்து ஆ ஒவ்வொரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? வர்த்தகத்துக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டிராவல் வெஹிக்கிள் அதாவது ஏர்கிராஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா? கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட். அந்த ஒரு ஏர்கிராஃப்ட்லலாம் வந்து இந்திய மக்கள், இந்திய மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து வேற வேற கண்ட்ரிக்கு தப்பிச்சு வந்து அங்கருந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதாவது ஒரு 2 நாள் சிலிண்டர் வரல, 2 நாள் பெட்ரோல் பங்க்ல ரொம்ப கூட்டமா இருக்கு. ஒரு சில பெட்ரோல் பங்க் அடைச்சும் இருக்கு. இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் நம்ம உண்மையாலுமே நம்ம அத்தியாவசிய தேவைக்கும், நம்ம ஒரு வாழ்நாளுக்கும் எவ்வளோ தூரம் பயப்படுறோம், எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம அனுபவிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல, அதாவது ஈரான்ல இருக்க மக்கள், அதாவது போர் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல இருக்க மக்கள், மாணவர்கள், குழந்தைகளுக்குலாம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்க? இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்துல உண்மையாலுமே இத நெனச்சு கூட பார்க்க முடியலங்க. அதாவது அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒரு பெரிய போர் பதற்றம். இந்த டொனால்ட் ட்ரம்ப் சார் வேற என்ன பண்றாரு, அவர் அனௌன்ஸ்மெண்ட்ல ஒவ்வொரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா வந்து, ஈரானோட வார் முடிஞ்சிருச்சுப்பா. ஈரான் அவங்க கைகளும் இல்ல, கால்களும் இல்ல. அவங்களால நகரக்கூட முடியாது. நான் ஈரான் அப்படின்ற ஒரு கண்ட்ரிய அந்த உலகத்துல இருக்க மேப்ல இருந்து நான் எடுத்துருவேன். ஈரான்ற கண்ட்ரி மீண்டு வரவே முடியாது. கணக்கு நடக்கிற வரையும் இது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்டோரி தான். ஒரு விஷயம் இன்னைக்கு அது நமக்கும், நம்ம சமையல் அறைக்கும் நமக்கும் இத பாதிச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஈரான்ல இருக்க மக்கள், ஈரான்ல இருக்க குழந்தைகள், அதாவது வந்து இந்த உலகம் என்னன்னே தெரியாது. அதாவது ஒரு பெரிய ஒரு பகுத்தறிவு இன்னும் வளராம இருக்க அந்த குழந்தைகள், அவங்களுமே இந்த போர்ல வந்து பாதிக்கப்படுறாங்க. உண்மையாலுமே கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார்னா, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கட்டும். இந்த போர சீக்கிரம் நிறுத்தட்டும். நம்ம எல்லாரும் அதுக்காக ப்ரே பண்ணிக்குவோம். நம்ம ராகவன் மைண்ட் வாய்ஸ் சேனல்ல இருந்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இதுக்கான வாய்ஸ் இந்த சேனல்ல பதிவு பண்றேன்.